السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய இந்த 2வது அமர்வுல கேள்வி பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததை கேளுங்க, எனக்கு என்ன தெரியுமோ இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ஓகே ஓகே, என்ன கேள்வி மட்டும் கேள்வி கேளுங்க. 1, 2வது. ஓகே ஓகே, 2வது, 3வது. ஓகே, என்ன? ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இவர் தான் வரணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யல. எனக்கு பின்னால இவர் தான் ஹலீஃபாவா வரணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யல. ஆனால் ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அந்த மறைமுகமா சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு மறைமுகமா டைரக்டா சொல்லல, சூசகமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. இப்ப பாய் சொன்ன அந்த 2 இதுலயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால ஆயிஷா நாய் வீட்டுல இருந்தாங்க. கடுமையான தலைவலி, எனக்கு கடுமையா தலைவலிக்குது அப்படின்ட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு கடுமையான தலைவலி, எனக்கும் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நீ எனக்கு முன்னால மௌத்தா போயிட்டா நான் உனக்கா துவா செய்வேன் அப்படின்ட்டாங்க. நீங்க எப்ப நான் மௌத்தா போவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. பெரிய ஹதீஸ், சரியா? அப்ப அந்த நான் உன்னைய உங்க வாப்பாவை ரசூலா ஆக்க விரும்ப, உங்க வாப்பாவை கலீஃபாவா ஆக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்னொரு அந்த ஹதீஸ்லயும் வருது அப்படின்னு இருக்குது. அதை வச்சு என்ன கேள்வி உங்களுக்கு? அந்த 2மே நேரடியா சொல்லல, மறைமுகமா சொன்னாங்க. இதுகளை வச்சுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுகளெல்லாம் சொல்லிதான், இந்த மாதிரி எல்லாம் ரசூல்லா சொல்லிட்டனால என்னைய விட உங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது, நீங்க தான் ஹலீஃபாவா வரணும் அப்படின்னு தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவா தேர்வு செஞ்சதுக்கு இந்த ஹதீஸுகளை மேற்கோள் காட்டினாங்க, காட்டி தேர்வு செஞ்சாங்க. ஓகே, வேற என்னத்தா? ஆமா, என்ன கேட்கறாங்கன்னா, ஃபஜ்ருக்கு முன்னால 3 சுன்னத் இருக்குது, அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. நம்ம வர்ற தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, நேரா தொழுகையோடு சேர்ந்து ஃபர்ல முடிச்சுவிட்டு ஃபர்லுக்கு பிறகு 3 சுன்னத்தை பின்னால் தொழுவலாமா அப்படின்ட்டு தொழுவலாம், அனுமதி உண்டு, அனுமதி உண்டு, சரியா? அதுக்காக நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்களாக்க, இங்க இகாம சொல்லி ஃபர்ல் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவர் லேட்டா என்ன செய்வாரு, சுன்னத் தொழுவாரு. நிறைய பள்ளியில பார்த்துருக்கிறேன். இங்க இகாமத்து ஓடி ஜமாத்து ஓடிக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ள லேட்டா மாப்பிள்ள மாதிரி என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து தனியா தொழுவாரு. ஏன் தெரியுமா தொழுவாரு? சுன்னத்து, அந்த சுன்னத்து மேல உள்ள அந்த அகமியத்துக்காக தொழுவல. இவர் சுபுல பெரிய சூறா ஓதுவாரு, கால் வலிக்கும், கால் அரிக்கி, சரியா? அதுக்காக என்ன செஞ்சுக்கிடுவோம், சுன்னத் தொழுது போட்டு அந்த உண்ணு கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த குர்ஆன் மிஸ்யூஸ் பண்றதுல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மாதிரி இவர் யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. தெளிவா ஹதீஸ் இருக்குது, லா ஸலாத்த இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் சம்பந்தப்பட்ட அந்த ஃபர்து தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது, சரியா? அப்ப இகாமத்து சொல்லிட்டா ஒழுங்கு மரியாதையா என்ன செய்யணும், இங்க ஃபர்ல சேர்ந்துக்கிறணும். எப்ப அது தொழுவன்னு சொன்னா, ஆல்ரெடி தொழுவ ஆரம்பிச்சுட்டாரு, ஒரு ரக்காத்து ஓடி போயிடுச்சு சுன்னத்து,
ஒரு ரக்காத்து போன பிறகு காம சொல்றாங்க, விட்டுட்டு வர தேவையில்லை, அது என்ன செய்யணும், சீக்கிரமா முடிச்சிட்டு வரணும் அப்படின்னு இருக்குது. இல்ல நீங்க சொன்ன மாதிரி வரும்போது தொழுகையே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் போய் தொழுவக்கூடாது. அந்த ஃபர்ல முடிச்சு போட்டு அவர் முன் சுன்னத்தை பின்னால தொழுவலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரே ஒரு தடவை ஒரு சஹாபி தொழுதார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதித்தார்கள் அப்படின்னு இருக்குது. அதுக்காக டெய்லி செய்யக்கூடாது, புரியுதா? டெய்லி செஞ்சா ஹதீஸை மிஸ்யூஸ் பண்றது. முன்னால உள்ளதா முன்னால, பின்னால உள்ளது பின்னாலதான். நீங்கள் முன்னால உள்ளதை பின்னால் செய்யலாம்னு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் வாழ்க்கையில் அனுமதி இருக்கு பத்தியாலா. இந்த ஹதீஸை வச்சு எப்பமா செஞ்சா தப்பு இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு சுபுடைய டை எப்ப பாய் முடியுது, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுட்டா சுபு டைம் போயிருமுல, அப்படித்தானே? ஒரே ஒரு ஹதீஸ்ல ஒரு போர் முடிச்சு திரும்பி வரும்போது ஒரு கிரவுண்ட்ல தங்கினாங்க. தங்கிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க தான் எல்லாத்தையும் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி போட்டாங்க. சூரியன் உதிச்சு வெயில் வந்துருச்சு. வெயில் ரசூலுல்லாஹ்வுடைய கால்ல பட்டுச்சு. அந்த சூட்டுடைய கால்ல பட்டு என்ன செஞ்சாங்க, முழிச்சு பாக்குறாங்க, சூரியன் உதிச்சு வந்துருச்சு, வெயிலே வந்துருச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பொறுப்பு பிலால பாக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு தூங்கிட்டு இருக்கிறாரு. தட்டி என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் நம்மள மாதிரி சூப்பர் பதில் சொன்னாரு. யா ரசூலல்லாஹ், உங்களை தூங்க வைத்து அல்லாஹ் தான் என்னையும் தூங்க வைத்து விட்டான், சரியா அப்படின்றாரு. அம்புட்டு பேரை எழுப்பி விட்டு ஒளி செய்ய வச்சு அந்த நேரத்திலேயே முன் சுன்னத்தை தொழுது புட்டு, வத்து போயிருச்சு, அந்த நேரத்திலேயே முன் சுன்னத்தை தொழுது புட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபர்து தொலை வைத்தார்கள். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அப்படி செஞ்சாங்க அப்படி இருக்கு. அதை வச்சு சூரிய உதிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் தொழுதான்னு ஹதீஸ் இருக்குது. நான் 8 மணிக்கு தொழுதுக்குறேன் டெய்லி, அப்படி தொழுவலாமா? சொல்லக்கூடாது. எப்ப மாற்றி இப்ப நடந்துட்டா இது ஜாயிஸ், சரியா? எப்போதும் ஜாயிஸ் அல்ல. அது மாதிரி முன் சுன்னத்தை பின்னால் தொழுவது ஜாயிஸ், கூடும், எப்பமாவது கூடும், எப்போதும் மன்னால் கூடாது. ஓகே மியா மியா. இடம் மாறி தொழுவுறதா? ஏன் பாய்? சரி, அப்படி இல்ல. என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம விரத்துல தூங்கிட்டோம்னு சொன்னா அங்கே நின்று தொழுவாங்க, வேற இடத்துல நின்று தொழுவோம் மாடு, அப்படி தடை இல்ல பாய். அதாவது நிறைய ஒரு கிரவுண்டு பாய், அது வீடு இல்ல, அது ஒரு கிரவுண்டு. அங்கன்னா தூங்கிட்டாங்க, எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டு சஃப் சஃபா நின்று இமாம் நடுவில் தான் நிக்கணும் அப்படின்னு தொழு வச்சாங்க. அதனால இடம் மாறி அந்த ரூம்ல நீங்க தொழுவ கூடாது, முதல்ல அப்படி செய்யக்கூடாது, கரெக்டா வந்து தொழுகிறணும், பள்ளிக்கு போயிடணும், அதான் சட்டம். ஒருவேளை அப்படி போச்சு அந்த ரூம்ல தொழுதுக்கு எல்லாம் தப்பு இல்லை, நீங்க இடம் மாறணுங்கிற அவசியம் இல்லை, சரியா? வேற என்ன உதாரணமா? என்ன கேக்குறாங்கன்னா, பெரியவங்க பெண்கள் உமராவுக்கு போறாங்க, அவ மஹரமோடு தானே உமராவுக்கு போகணும் அப்படின்ட்டு. இது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு செய்தி. இமாம்கள் முஹத்திஸ்களுக்கு மத்தியிலேயே இதுல கருத்து வேறுபாடு இருக்குது. இப்ப ஹஜ் உமராவுக்கு மஹரமோடு போகணும் அப்படின்னு சொல்றவங்க என்ன ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி அவர் ஜிஹாதுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. என் மனைவி ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படிங்கும் போது ஜிஹாது என்பது பெரிய ஒரு இபாதத்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, நீங்க முதல்ல என் கூட போருக்கு வர்றதை விட உங்க மனைவியர் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்ப பெரிய ஒரு இபாதத்தை கூட செய்ய வேணாம், நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப மஹரம் கண்டிப்பா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது தான் நிறைய இமாம்கள் முஹத்திஸ்கள் சொல்லி மஹரமோடு போகணும் அப்படிங்கிறாங்க. சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்க்கணும், காரணத்தை பார்க்கணும்.
ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்காகத்தான் சொன்னாங்க. ஒரு பெண்ணு வயசானவங்க பிளஸ் நிறைய பேரோடு சேர்ந்து போறாங்க, தனியா போகல. ஒரு 10 பேர் 20 பேரோடு சேர்ந்து ஒரு கூட்டமா போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி உதாரணமா ஒரு வயசான ஒரு 60 வயசான பெண்கள் 10 பேர் 20 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, போறாங்க. அப்ப ஆண் பெண் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. தனிமையில தான் தப்பு நடக்கும், தனியா அந்த கூட்டத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வயசுலையும் ஜாஸ்தியா போயிட்டாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அப்படி போய் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை தானே. அப்ப போகலாம் தானே, ஏன் இதை வச்சு எப்படி இந்த இபாதத்தை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால இது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு செய்தி தான். அவங்க இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சுக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா தடுக்க முடியாது. சரியா? இல்ல ஒருத்தவங்க இல்ல நான் மஹரமோடு தான் போவேன், நான் இந்த ஹதீஸை இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு தடுக்க முடியாது. ஒரு ஹதீஸை 2 விதமாக விளங்கி கொள்வது 2 கூடும். சரியா? 1. ரெண்டாவது, சாப்பிடுமா பூச்சாண்டி பிடிச்சிக்கிடுவான் அப்படிங்கிறாங்கல்ல, பூச்சாண்டின்னு பயப்படுத்தாம வேற ஏதாவது சொல்லி, சரியா, என்ன பொய் இல்லையோ பொய் சொல்லக்கூடாதுல, அதாவது ஏமாத்த சொல்லக்கூடாது, கேலி கூட பொய் சொல்லக்கூடாது அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அதனால பூச்சாண்டி இல்லாம அந்த புள்ள சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சா சாப்பிடும். இல்ல சாப்பிடலன்னா உனக்கு உடம்புக்கு முடியாம போயிருமா, டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுவாரு. ஏன்னா வாய் சாப்பிடாம இருந்தா சக்தி பலவீனமா போயிரும். ப்ளீஸ், சாப்பிடாம இருந்தா பலவீனமா போயிருவோம், சக்தி போயிரும். சக்தி போயிட்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டா நோய் வந்துடும், டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுவாரு, அப்படி சொல்லலாம். சரியா? அது வாய்ப்பு இருக்கான்னு செய்யுது. மாத்திரை மருந்தை விட சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். நீங்க மாத்திரை மருந்தா 2வதா. உணவு இருந்தா தான் அந்த மருத்துவமெல்லாம் வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் என்ன சொல்லிட்டான்னா அவங்களுக்கு சாப்பிட முடியல, முதல்ல போய் சாப்பாடுக்கு உள்ள போற மாதிரி ஆக்கி விட்டு முதல்ல 2 வாரம் ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேர்த்தினா தான் நாங்க மருத்துவம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. சாப்பாடு என்பது மிக பிரதானமானது. அப்படி ஏதாவது சொல்லுங்க. டாக்டர் ஊசி தப்பு இல்லை, சரியா? பூச்சாண்டி வேண்டாம். அப்படின்டா அதான் பாய், அப்படி சொன்னா அந்த புள்ள சாப்பிடுது பாய். நாளைக்குண்டா கனிப்பா வர்றேன் பாய். நீ சாப்பிடா, இன்னைக்கு சாப்பிடல, நாளைக்கு சாப்பிடல, மறுநாள். இப்ப வேணா பிள்ளைங்க இல்லைன்னா போன் கேட்குதுவோம், கையில போனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒன்னு இல்லாட்டி ஒன்னு அப்படி போய்கிட்டு இருக்குது. அதனால அது தப்பு இல்லை பாய், அது தப்பு இல்லை பாய். வேற இக்பால் பாய், லுஹருக்கு முன்னால ம் 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 சரி சரி. நீங்க தனியா வீட்டில் தனியா ஃபர்து தொழுவுறீங்களோ? நீங்க தனியா தொழுவுறீங்க. அதாவது லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் இருக்கு, 2 ரக்காத்தா தொழுவணும். 2 ரக்காத் தொழுதுட்டாராம், முந்தைய 2 ரக்காத்து தொழுதுட்டாராம். அப்புறம் பிந்திய 2 ரக்காத்து அந்த தொழுவாம அவர் காமல் சொல்லி ஃபர்து தக்பீர் கட்டிட்டாராம். ஆகா சுன்னத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீயத்தை மாத்திக்கலாமா அப்படின்ட்டு வேண்டாம். சரியா? நீங்க காமல் சொல்லிட்டிய ஃபர்துங்கிற நியத்துல நீங்க தக்பீர் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது முன் சுன்னத்து. சரியா? அது சுன்னத்தாக நீங்க வச்சுக்கிறீங்க. உங்க நீயத்துக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். நீங்க அந்த 4 ரக்காத் தொழுவாம இருந்தாலும் மறந்துட்டீல்ல, அது நன்மையை அல்லாஹ் தருவான். இந்த ஃபர்து நீயத்து வச்சு தக்பீர் கட்டிட்டீல்ல, அது ஃபர்லாவே நீங்க முழுமைப்படுத்துங்க, இடையில மாத்த வேண்டாம். சரியா? ஆமா. என்ன கேட்கறாங்க? கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? வேற எதுவும் கேள்வி இருக்குதா?
அடேங்க அப்பா. சரி, வர இன்னும் ஒரு 3 கேள்வி இருக்குது. சரியா? ஜும்மாவுக்கு சுன்னத்துல் ஜமாத் பள்ளிக்கு தான் போறோம் அப்படின்ட்டு சொன்னாரு நாசர் பாய். எல்லா பள்ளியும் சுன்னத்துல் ஜமாத் பள்ளி தானே பாய்? இப்ப நம்ம பள்ளிக்கு வர்றிய, இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளியே இல்லையா? சரியா? இதான் ஒரிஜினல் சுன்னத்துல் ஜமாத் பள்ளி வாசல். சரியா? ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் அப்படின்னு போன பிறகு அஜரத்து வந்து அந்த பள்ளிக்கு போனா அஜரத்து கீழ இருந்து தமிழ்ல பயான் செய்வாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாரு சுன்னத்துல் ஓதுறதுக்கு. அதுக்கப்புறம் மிம்பர்ல ஏறி அரபில ஓதுவாரு. அந்த 5 நிமிஷத்துல சுன்னத்துல் ஓதலாமான்னு கேக்குறாங்க. நீங்க போன உடனேயுமே 2 ரக்காத் தொழுது கொடுத்தா உட்காரணும். தெளிவா ஹதீஸ் இருக்கு. தஹியத்துல் மஸ்ஜித் நீங்க அதுவும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நீங்க போயிட்டீங்களாக்க 2 ரக்காத் தொழாமல் நீங்கள் உட்கார வேண்டாம். அப்படியே தடை இருக்குது. ஒரு சஹாபி வந்து என்ன பண்ணாரு? உட்கார்ந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு ஹுத்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஹுத்பா பண்ற ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. உட்கார்ந்தவர்கிட்ட 2 ரக்காத் தொழுதியாப்பா அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி. அதாவது ஜும்மாவுல நீங்கள் ஓதான் பேசக்கூடாது. இமாம் மக்கள்கிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். மக்கள் இமாம் என்ன செய்யலாம்? பேசலாம். அதுக்கு நீங்க பேசக்கூடாது. புரியுதா? ஏன்னா நம்ம மக்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப ஹதீஸ் பிரகாரம் பாத்தீங்களாக்க லோக்கல் அவங்க பேசிக்கிற கூடாது. இமாம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், மக்கள்கிட்ட பேசலாம், மக்கள் இமாம்கிட்ட கோரிக்கை வைக்கலாம், பேசலாம் அப்படின்னு இருக்குது. தொழுட்டியாப்பா அப்படி கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்னாரு. எந்திரிச்சு 2 ரக்காத் சுருக்கமா தொழுவோம் அப்படின்ட்டாங்க. அவர் எந்திரிச்சு 2 ரக்காத் சுருக்கமா தொழுதாரு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லயே இந்த ஹதீஸ் இருக்குது. சரியா? அதனால நீங்க போய் தொழுவாம உட்காராதீங்க, தொழுதுபட்டு உட்காருங்க. அவங்க தர்ற டயத்துல தொழுவாதீங்க. அவங்க தர்ற டயத்துல தொழுதியாராக்க அது ஒரு பிதாத்து பண்றாங்க. இப்படி ஒரு இடையில டைம் கொடுத்து தொழுக வச்சு அது ஒரு பிதாத்து பண்றாங்க. அந்த பிதாத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி போயிடும். சரியா? ஹலாஸ் வர்ற சரி சகோதரர் சொல்றாங்க. சரி, அதாவது கேள்வி புரிஞ்சுல நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்க அம்மா பாப்பா வந்து ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். கன்ஃபார்ம் பண்ணிய பிறகு நீ வந்து பாத்துக்க, நீ பார்த்து ஓகே சொன்ன பிறகு நாங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நாங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருவோம், தலையெழுத்து அதான், போனா போது வந்து பாத்துக்க கன்ஃபார்ம் பண்ணிய பிறகு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் பார்த்து நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீ வந்து ஏதோ ஒரு ஜமாத்ல போய் சேர்ந்துட்டான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்களேங்கிறாங்க. அந்த அம்மா வாப்பா பண்றது வந்து மார்க்க பிரகாரம் 100% தப்பு. சரியா? அப்படி வந்து குர்ஆன் நான் என்னுடைய தஃப்சீர்ல சொன்னேன், மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டு யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் தான் யாரு? மிகப்பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப ஒரு பெண்ணை நீங்க பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்காக நீங்களே பார்த்து நீங்களே முடிவு சொல்ல வரல, நீங்க அதையும் மிஸ்யூஸ் பண்ண கூடாது. புரியுதா? ஏன்னா பேச பயமா இருக்கு பாய், எது அவங்களுக்கு சாதகமோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அம்மா பாப்பா பார்க்கட்டும், நீங்களும் அதை பார்த்து எனக்கு இந்த பொண்ணு பிடிக்குது ஓகே, உங்களுடைய ஒப்புதல் வாங்காமல் அவங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அவங்க 4 பொண்ணை பார்ப்பாங்க, 4 உங்கள்கிட்ட மசூரா பண்ணுவாங்க, உங்க ஒப்புதல் கண்டிப்பா வேணும், நீங்க பிடிச்சா தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வாழ போறவங்க நீங்க தான். குர்ஆன்லயே அல்லாஹ் தெளிவா சொல்றான், சூரத்து நிசாவுடைய 3வது ஆயத்து, ஃபன்கிஹு மா சாபலக்கும் மினன் நிசா, நிசாவுடைய 3வது ஆயத்து, நீங்கள் விரும்பிய பெண்ணை நிக்கா செய்து கொள்ளுங்கள். புரியுதா? நிக்காவுக்கு யாருடைய விருப்பம் கண்டிப்பா வேணும்? மாப்பிள்ளை விருப்பம். அதே மாதிரி பொண்ணுடைய விருப்பம் வேணும்.
புரிஞ்சா? அப்படின்னு மா பாப லக்குமின நிசா, நீங்க விரும்புறீங்கல்ல அவங்க உங்க அம்மா விரும்புறாங்கல்ல, உங்க வாப்பா, அதெல்லாம் ரெண்டாவது விருப்பம், மூணாவது விருப்பம். முதல் விருப்பம் யாரு விருப்பம்? மாப்பிள்ளை விருப்பம். அதனால அப்படி அல்லாஹ் சொல்லிட்டனால நீங்க சொல்றது இந்த ஆயத்துக்கு மாற்றம். அதனால எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் முடிப்பேன், நீங்க கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லலாம். இப்படி நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் முடித்து வச்சுட்டா இன்னைக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. தலாக்குங்கிறதும் ஹுலாங்கிறதும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது, எங்க அம்மா அப்பா நிர்பந்தப்படுத்திட்டாங்க, மாமா சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா நான் நிறைய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் தாவா மட்டும் செய்யல, நிறைய மருத்துவ அப்படி ஒரு வகையில இருக்குது, பெரிய பஞ்சாயத்து அறியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பஞ்சாயத்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை எல்லாம் நான் சொன்னாக்கு நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நம்மளை அமானிதமா வச்சு பண்றாங்க. மிகச்சிறந்த குடும்பம், மிக கண்ணியமான குடும்பம், மிகவும் மார்க்கம் உள்ள குடும்பம், மிகவும் செல்வம் உள்ள குடும்பம், மிகவும் செல்வாக்கு உள்ள குடும்பம். இந்த மாதிரி குடும்பத்துல பல ஆண்கள் பல பெண்கள் கொலா நடக்குது. கேட்டா இந்த மாதிரி நான் அப்பவே வேணான்னு சொன்னேன், நிர்பந்தப்படுத்தி தான் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்பு ஒட்டுனா தான் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதா? அதனால அந்த பையன் அவங்க அம்மா வாப்பாட்ட இந்த நிசாவுடைய மூணாவது ஆயத்துக்கு மாத்தோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க சொல்லுங்க. அவங்க புரியல அப்படின்னு சொன்னா நான் சொன்ன சூரத்துல கஹ்ஃபுடைய இந்த 56வது ஆயத்திற்கு பத்தியலா பெரிய அநியாயக்காரன், அந்த ஆயத்தை சொல்லுங்க. ஓகே, வேற என்ன இன்னல்லாஹ ஜமால் பாய் எப்போ வந்திய? இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒருவன், சரியா? அப்படின்ட்டு அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். வித்திருங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று இதை வித்திருங்குவாங்க, ரெண்டாவது ஒற்றைப்படை இருக்கு பத்தியலா, அதையும் வித்திருங்குவாங்க. ஒன்னு வித்திரு, அல்லாஹ் சொன்னா ஒன்னு நினைக்கணும். அல்லாஹ் இன்னல்லாஹ வித்துருன்னு சொல்லிட்டா, ரசூலா சொல்லிட்டாங்க. அதனால மூணு ஒத்தப்பட தானே, அல்லாஹ் மூணு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அந்த அல்லாஹ்வோடு வித்திரு வந்தால் அது ஒன்றுதான். யுஹிப்புல் வித்ருக்கு பத்தியலா, அது ஒன்று அல்ல, அது ஒற்றைப்படை. அல்லாஹ் ஒருவனே, அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். இப்படிதான் அந்த ஹதீஸ் சொல்லுது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொன்றையும் ஒத்தப்படைய செய்யுங்க. குளிப்பாற்றி அல்ல, ஜனாதாவை குளிப்பாற்றி அல்ல, நீங்க வலது பக்கமா ஆரம்பிச்சு தண்ணி ஊத்துறதுல செய்யுங்க, ஒத்தப்படையா தண்ணி ஊத்துங்க. அதே மாதிரி நீங்க மலஜலம் கழிச்சிட்டு சுத்தம் பண்றீங்கல்ல, ஒத்தப்படையா. நம்ம தான் இன்னைக்கு தண்ணி ஊத்தி பண்றோம், அந்த காலத்துல ரொம்ப குறைவான மக்கள் பண்ணாங்க. முந்தைய காலத்துல டேரா கட்டி வச்சு பண்ணுவாங்க. அப்ப டேரா கட்டி வச்சு பண்ணும்போது ஒத்தப்படையாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்ப ஒற்றைப்படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்றாங்க. அல்லாஹ்வோடு வந்தால் ஒருவன், மற்ற செயல்களோடு வந்தால் ஒற்றைப்படை. அப்படி புரிஞ்சுக்கிறோம். நம்ம தொழுகை உதாரணம் எது? அது ஒண்ணுங்கிறது அல்ல. அது நீங்க ஒண்ணு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகை 3 தொழுதாங்கன்னு இருக்குது, 5 தொழுதாங்கன்னு இருக்குது, 7 தொழுதாங்கன்னு இருக்குது, 9 தொழுதாங்கன்னு இருக்குது. அப்ப ரசூல்லா ஒன்னு எடுத்துக்கிட்டா எப்படி 3 தொழுவாங்க? 3 தொழுவாங்கன்னு சொல்லிவிட்டு முதல்ல சபிஸ் மரபிக்கல் ஆலா, ரெண்டாவது குலியாயுல் காஃபிரூன், மூணாவது ரக்காத்துல என்ன குல் ஹுவல்லாஹது, அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. புரியுதா? அந்த ஒன்னொன்னு சொன்னு வைக்கல, சும்மாவே சில பேர் ஒரு ரக்காத் தான் தொழுதுகிட்டு இருக்காங்க. புரியுதா? அப்ப அவங்க அலி அக்பர் சொல்லிட்டா, அவங்களுக்கு எது சூப்பரா இருக்குதோ அது அப்படி அந்த போட்டுக்குருவாங்க. அதனால ஒழுங்கா வித்தர்லாம் நீங்க 3 ரக்காத்து 5 ரக்காத்து 7 ரக்காத்து நீங்க தொழுவானும். புரியுதா? மத்த அமல்களை ஒற்றைப்படைய ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ் விஷயத்தில் ஒருவன். ஹலாஸ். ஓகே கமல் பாய். லுஹருக்கு முன்னால் மகரிபுக்கு முன்னால் சுன்னத்து 2 ரக்காத்து, 2 ரக்காத்தா. மகரிபுக்கு முன்னால் சுன்னத்து 2 ரக்காத்தா, 4 ரக்காத்து இல்ல. சுன்னத்து 4 ரக்காத்துங்கிறது லுஹருக்கு முன்னால இருக்குது. அது மாதிரி அசருக்கு முன்னாலேயே 4 ரக்காத்து சுன்னத்து இருக்குது. என்னது? சுன்னத் தொழுகை நீங்க அதானுக்கு பிறகு தொழுதுட்டாலே சுன்னத் தொழுகை தான் தொழுவணும்.
நஃபில்லாம் தொழக்கூடாது. அதானுக்கு முன்னாடி தான் நஃபில் எத்தனை தொழுதுக்கலாமே. பாங்குக்கு முன்னாலேயா பாங்குக்கு பின்னாலேயா சொன்ன? அப்பனா பாங்குக்கு பின்னால பாங்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த என்ன சுன்னத்து ரக்காத் இருக்குதோ அதை மட்டும் தான் தொழுவணும் பாய். அது பாங்கு சொல்லிட்டா அதுக்கு பிறகு தொழுவக்கூடாது. பாங்குக்கு இக்காமத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத்து 2 ரக்காத் தான் சொல்லிருக்கிறாங்க. அதனால நீங்க 2 ரக்காத் தான் தொழுவணும், அதுக்கு மேல தொழுவ கூடாது. இப்ப மகரிபை நீங்க விடுங்க, அதான் டக்குன்னு காம சொல்லுவாங்க. இப்ப சுபஹ் வச்சுக்கிறோமே, 4:50க்கு பாங்க சொல்றாங்க, 5:20க்கு தான் காம சொல்றாங்க. நீங்க 4:50க்கே பள்ளிக்கு வந்துட்டீங்க, காம சொல்லி முடிச்சுட்டாங்க. நீங்க சுன்னத்து சுபுவுக்கு பிறகு முன்னால ஃபஜ்ருக்கு முன்னால முன் சுன்னத்து எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. நீங்க முன் சுன்னத்தை தொழுதி முடிச்சு பார்த்தா 4:55 தான் ஆகுது. எத்தனை மணிக்கு காமத்து? 5:20க்கு. அப்ப இன்னும் ஒரு 25 நிமிஷம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்த்து அடுத்த 2 ரக்காத் தொழுவலாமா? தொழுவலாமா கூடாதா? கூடாது. புரியுதா? கூடாது. இந்த நஃபில்லாம் எப்பதான் நிறுத்திக்கிறேன்? ஒண்ணு பாங்குக்கு முன்னால் அல்லது ஃபர்லுக்கு பின்னால். புரியுதா? பாங்குக்கு முன்னால் நீங்கள் நஃபில் தொழுவுங்கள் அல்லது ஃபர்லுக்கு பின்னால் நஃபில் தொழுவுங்கள். இந்த பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் உள்ள நேரம் இருக்கு பத்தியலா, அந்த மத்தியில் உள்ள நேரத்துல சுன்னத்து மட்டும்தான் தொழுவணும். ரசூலுல்லாஹ் எத்தனை ரக்காத் தொழுதாங்களோ அத்தனை மட்டும் தான் தொழுவாங்க, அதுக்கு மேல தொழக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சயீத் பின் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, பெரிய தாபிய, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபாக்கள்கிட்ட படித்த சூப்பர் பெரிய ஒரு தாபிய சயீத் பின் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க காலத்துல ஒருத்தவங்க சீக்கிரம் பள்ளிக்கு வந்துட்டாங்க, சுபஹ் தொழுகைக்கு முன் சுன்னத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 ரக்காத் தொழுதாரு. தொழுது போட்டு டைம் இருக்குது, இன்னும் ஹலீஃபா வரலையே அப்படின்ட்டு அடுத்த 2 ரக்காத் தொழுவுறதுக்கு எந்திரிச்சாரு. சயீத் முஸய்யப் கேட்டாங்க, என்ன நீங்க அடுத்த 2 ரக்காத் தொழுவ போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. டைம் இருக்கல, ஏதாவது சுன்னத்துல நஃபில் தொழுவலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த சயீத் முஸய்யப் தொழக்கூடாது, உட்கார்ந்துருக்க, ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தா அதானுக்கு காமத்துக்கு மத்தியில் 2 ரக்காத் தொழுதாங்க, அதுக்கு மேல கூட்டி தொழக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவர் கேட்டாரு, தொழுவுறதும் தப்பா, தொழுவுறதும் பாவமா, அதுக்காக அல்லாஹ் தண்டிப்பா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இமாம் சொன்னாரு, தொழுவுறது தப்பு இல்லப்பா, அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்பா, நீ ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா செய்யறியல்ல அது தப்பு, அதுக்காக அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் அப்போ உடனே உட்கார்ந்துக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு இருக்குது. அதனால அதானுக்கு இகாமத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எத்தனை ரக்காத் எண்ணிக்கையை சொன்னாங்களோ அத்தனை ரக்காத் தான் தொழுவணுமே தவிர அதை தாண்டி தொழுவக்கூடாது. மகரிபுக்கு முன் சுன்னத்து கிடையாது, அப்ப எப்படி தொழுகிறது அப்படின்ட்டு. மகரிபுக்கு முன் சுன்னத்து கிடையாது என்பது மேடின் தமிழ்நாடு, சரியா? தமிழ்நாட்டு வர்ற உலமாக்கள்கிட்ட தான் இப்படி. ஆனால் ஹதீஸ்கள்ல படித்து பார்த்தா மகரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குன்னு ஹதீஸ் இருக்குது, புகாரிலே ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் தொழுவ சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப அது ரசூலுல்லாஹ் சொன்னது சுன்னத் இல்லையா? தமிழ்நாட்டு லோக்கல் அஜயத்துமார்கள் ஏற்றுக்கொண்டால் தான் சுன்னத்து, ரசூலுல்லாஹ் சொன்னது சுன்னத்து இல்ல அப்படி சொல்ல முடியுமா? இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னது செஞ்சதா சுன்னத்தா? சுன்னத்துனா என்ன? அப்படித்தானே? லோக்கல் அஜயத்துமார்கள் ஏற்றுக்கொண்டால் தான் சுன்னத்து, அப்படி இல்ல சுன்னத்துனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்க, அதான் சுன்னத்து. மகரிபுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, தொழுவ சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப சொல் செயல் சுன்னத்து வர 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 அந்த எந்த சுன்னத்தாக இருந்தாலும் அது அந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் தான் தொழ வேண்டும். பாங்குக்கு முன்னாலும் தொழுவக்கூடாது, ஃபர்லுக்கு பின்னாலும் தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய முனு சுன்னத்தை எப்போதாவது தொழுதாலே தவிர. ஓகே. அப்புறம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ஒவ்வொரு அதானுக்கும் ஒவ்வொரு இகாமத்துக்கும் மத்தியில் சுன்னத் தொழுகை இருக்கிறது. மகரிபு தொழுகைக்கு முன்னாண்டு தெளிவாவே ஹதீஸ் இருக்குது, குறிப்பாவே ஹதீஸ் இருக்குது.
இன்னொரு ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி பொதுவா ஹதீஸ் ஒவ்வொரு குல்லு பைன அதானைனி வல் இகாமத்தைனி, ஒவ்வொரு அதான் இகாமத்துக்கு மத்தியில் சுன்னத் தொழுகை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் குல்லுன்னு சொன்னாங்களே, அதுல மக்ரிப் தொழுகை சேருமா சேராதா? சேருமல, இருக்குது. நான் வேணா உங்களுக்கு அடுத்த வாரம் ஹதீஸோட தர்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ம் 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 டவுட்டா இருக்கு. என்ன கேட்கறாங்கன்னா, பள்ளிக்கு வர்றோம், தஹியத்துல் மஸ்ஜித் இருக்குது, சரியா? அப்ப ஃபஜ்ருக்கு முன்னால வந்தாச்சா, நான் உங்களுக்கு டைம் கிடைக்காதா சொல்ல வர்றேன். 5 மணிக்கு வந்தாச்சு, 5:20 காமத்து. முதல்ல தஹியத்துல் மஸ்ஜித்ங்கிற நியத்துல 2 ரக்காத் தொழுது போட்டு அப்புறம் சுன்னத்துங்கிற நியத்துல 2 ரக்காத் தொழுவலாமா அப்படின்னு கேட்கறாங்க. தொழக்கூடாது. தஹியத்துல் மஸ்ஜித் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, அது மாற்று கருத்தே இல்லை. இந்த தஹியத்துல் மஸ்ஜித் நீங்கள் எப்போது தொழ வேண்டும் என்று சொன்னால் எப்ப தொழுவணும்? அதானுக்கு முன்னால் அல்லது ஃபர்லுக்கு பின்னால். அதான் சொல்லிட்டாலே நீங்க ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவீங்க, சரியா? அந்த அதான் சொல்லிட்டாலே இகாமத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எத்தனை ரக்காத் தொழுதாங்களோ அத்தனை ரக்காத் மட்டும் தான் தொழுவணும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த சுன்னத் தொழுகைக்கு பத்தியெல்லாம் அதுதான் சுன்னத் தொழுகை, அதான் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை. நியத்து தான். நியத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்களாக்க ஒரு ரக்காத்திலேயே உங்களுக்கு சுன்னத்து தொழுகைக்குரிய நன்மையும் கிடைக்கும், தஹியத்துல் மஸ்ஜிதுக்குரிய நன்மையும் கிடைக்கும், நியத்து இருந்தால். ஒண்ணுமில்ல, அந்த ஹஜ் இருக்கிற பாய், ஹஜ் வந்து 4 வகை, 3 வகையோ சும்மா கேட்டுக்கிட்டேன், சரியா? ஹஜ் வந்து 3 வகை. ஒன்று வந்து தமத்து, ரெண்டாவது இஃப்ராது, மூணாவது என்ன? கரான். கரானா என்ன? சேர்த்தல், சேர்க்கிறது, ஜமோ பண்றது, அதான் கரான். கரான் ஹஜ் பண்றவரே உம்ரான்னு ஒண்ணு செய்யவே மாட்டார். ஆமா, அப்படியா? இஃப்ராத் ஹஜ் பண்றவரே ஹஜ் மட்டும் பண்ணுவார். தமத்து ஹஜ் பண்றவரே முதல்ல உமரா பண்ணி போட்டு இஹ்ராம் அவுத்து போட்டு ஹஜ்ஜிக்கு அடுத்த இஹ்ராம் கட்டி ஹஜ் பண்ணுவார், தமத்து ஹஜ். கிரான் ஹஜ் பண்றவரே உமராவே பண்ண மாட்டாரு, அவர் ஹஜ் மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு கூலி வந்து ஹஜ் உமராவுடைய நன்மை கிடைக்கும். வர்றேன் ப்ளீஸ், புரியுதா? உமராவே பண்ண மாட்டாரு, ஹஜ்ஜி மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா கூலி என்ன கிடைக்கும்? ஹஜ்ஜி உமராவுக்குரிய ரெண்டுக்குரிய கூலி கிடைக்கும். அவர் ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நீயத் வச்சார் பத்தியலா, அவர் நீயத் வைக்கும் சொல்லுவாரு, பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன். இஹ்ராம் கட்டுறது ஒண்ணுதான், ஒரு இஹ்ராம் தான் கட்டுவாரு, அது அவுத்து போட்டு அடுத்தலாம் கட்ட மாட்டாரு. ஒரே இஹ்ராமுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், நான் ஹஜ்ஜிக்கு உமராவுக்கு சேர்த்து இஹ்ராம் கட்டிட்டேன், ரெண்டுக்கு சேர்த்து நியத்து வச்சுட்டா அவர் ஹஜ்ஜி மட்டும் தான் பண்ணுவாரே தவிர உமரா பண்ண மாட்டாரு. அல்லாஹ் உமரா பண்ண கூலியை கொடுப்பான். ஏன் கொடுக்கறான்? இன்னமல் அமாலு பின்னியா. அதே மாதிரி அதானுக்கு பிறகு நீங்க தஹியத்துல் மஸ்ஜித்லாம் தொழுவணுங்கிற நியத்து இருந்துச்சாக்க அதானுக்கு முன்னாலே வந்துடும். டைம் தான் போட்டுக்கிறாங்கல்ல, அப்ப டயத்தை தெரியுது, இத்தனை மணிக்கு போனா அதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதானுக்கு முன்னால வந்துட்டீங்களாக்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவணும். அதானுக்கு பிறகு வந்தீங்களாக்க தஹியத்துல் மஸ்ஜித் தனியா தொழக்கூடாது. அந்த சுன்னத்திற்கு பத்தியலா, அந்த சுன்னத் ரக்காத் எத்தனை எண்ணிக்கை, 2னா 2 மட்டும் தான் தொழுவணும், 4னா 4 மட்டும் தான் தொழுவணும், கூட்டி தொழுவ கூடாது. குறைச்சி வேண்டா தொழுதுக்கலாம், குறைச்சினா 2க்கு 1 இல்ல 4க்கு 2, சரியா? அப்படிங்களா? நீங்க நீயத்தை இதான் எனக்கு தஹியத்துல் மஸ்ஜித் வச்சுக்கிட்டீங்களாக்க அதுக்குள்ள நன்மை கிடைக்கும். அந்த ஒரு ஆளை முடிச்சிடுறேன், மியா பண்ணிவிட்டு அடுத்துக்கு வர்றேன். வேற இதுல ஒரு குறுக்கசான் இருக்கா? இந்த வரந்து நான் ஒரு ஆள் அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். தயவு செய்யுது, ஏன்னா ஒரு ஆளை எனக்கு அவரை முழு பெற்றாதான் அடுத்தது போக முடியும், முற்றுப்புள்ளி வச்சாதான். ஆமா,
அதான் பாய், நீங்க தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவன்னு சொன்னா அதானுக்கு முன்னால வரணும் பாய். சரியா? நாங்க தஹியத்துல் மஸ்ஜித் நான் தனியா தொழுவோம் அப்படின்னு சொன்னா முடிச்சுலாம் தொழக்கூடாது. சரியா? தொழக்கூடாது. சுன்னத்து ஃபர்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு தஹியத்துல் சொல்லிட்டு போலாம் கேக்குறீங்களோ, அந்த பேச்சுனால கூடாது. சரியா? வர்ற அதாவது நான் நஃபீலுக்கு சொன்ன தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு சொல்லல, நஃபீலை பத்தி கேட்டாங்க. சரியா? நான் நஃபீலுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன். தஹியத்துல் மஸ்ஜித் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? முதல்ல நம்ம மக்களுக்கு தஹியத்துல் மஸ்ஜித் என்னன்னு தெரியல, அதான் கேள்வி. அப்படின்னா என்ன பாய் தஹியத்துல் மஸ்ஜித்னா என்ன? தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு சலாம் சொல்லுதல். ஹய்யா யுஹய்யி தஹியத்துன். ஹய்யா என்று சொன்னால் சலாம் சொன்னான். யுஹய்யி சலாம் சொல்லுவான். தஹியத்துன் சலாம் சொல்லுதல். தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு சலாம் சொல்லுதல். இதுதான் நேரடி பொருள். ஒருத்தரை பார்த்தவனையும் சலாம் சொல்லுவோமா, இடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லுவோமா? பார்த்தவனை தான் முதல்ல சலாம் சொல்லணும். மனுஷனுக்கு சொல்லக்கூடிய சலாம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலுக்கு சொல்லக்கூடிய சலாம் என்பது 2 ரக்காத் தொழுவுறது. அதனால பள்ளிக்கு வந்தவனையும் தொழுவுறோம் பத்தியலா, அதுதான் தஹியத்துல் மஸ்ஜிதே தவிர எல்லா தொழுகையும் தொழுது போட்டு போகும்போது தொழுவுறோம் பத்தியலா, அது தஹியத்துல் மஸ்ஜித் கிடையாது. நஃபீல் வேண்டா தொழுவலாம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவக்கூடாது. அப்படி தொழுவணும் அப்படி சொன்னா அதானுக்கு முன்னால வந்துடும். ஓகே, வேற என்ன? பையில எடுத்து வச்சாச்சா? புக்கில் எடுத்து வச்சாச்சா? பில் அடிச்சிருவாங்க, டைம் ஆகிட்டு இருக்கோம். இந்த கடைசிக்கு முந்தைய கேள்வி அப்புறம் சுருக்கமா. நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. சரி, அமல் சம்பந்தப்பட்ட. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, நான் வந்து சுபுகு தொழுகைய சுபுவுடைய முன் சுன்னத்தை வீட்டை தொழுதுட்டேன். தொழுது போட்டு வர்ற 10 நிமிஷம் டைம் இருக்குது. சரியா? அப்ப நான் சுன்னத் தொழுகையை தான் வீட்டுல தொழுதுட்டேனே அப்படின்னு உட்கார்ந்துடணுமா அல்லது 2 ரக்காத் தொழுவணுமா? சரியா என்பது கேள்வி. இப்ப நான் வந்து நான் வீட்டிலேயே தொழுதுருவேன். வீட்டிலேயே தொழுது போட்டு நீங்க பள்ளிக்கு வரீங்கன்னு சொன்னா ரசூல்லா தெளிவா சொல்றாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் 2 ரக்காத்துகள் தொழாமல் உட்கார வேண்டாம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க தொழுதியல்ல சுன்னத்தை அதை நீங்க மறுபடியும் தொழுவுறிய அல்லாஹ் உங்களை இதை சுன்னத்தா ஏத்துக்குருவான். அது ஒரு இதா இருக்கேன். அது நீங்க வீட்டுல தொழுதானா, இன்னும் சொல்லுவா வீட்டுல 2 ரக்காத் தொழுவது 4 ரக்காத்துக்கு சமம் அப்படிலாம் இருக்குது. தப்பு இல்ல. வித்துரா கேள்வி புரியுதுல? ரொம்ப டயர்டா இருக்குது, 1 ரக்காத்துக்கு நியத்துல தக்பீர் கட்டிட்டோம், அப்புறம் நம்ம 3 ரக்காத் தொழுவலாமே அப்படிங்கிற ஒரு அந்த இறையச்சம் வருது அப்படின்ட்டு ஒரே ஒரு டயத்துல ரசூல்லா நியத்தை மாத்தினாங்க அப்படின்னு இருக்குது. எப்ப? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமராவுக்கு ஹேராம் கட்டிட்டு வந்தாங்கல்ல, உமரா பண்ண முடியாம போச்சுல, அப்ப சொன்னாங்க நியத்தை மாத்திக்க, ஹஜ்ஜிக்குன்னு மாத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. நியத்தை மாத்திக்கிட்டு ஹஜ்ஜி பண்ணுனாங்க அப்படின்னு இருக்குது. இது மாதிரியான தவிர்க்க முடியாத சூழல்ல மாத்திக்கலாம். அதுக்கான எப்போதும் மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? கடைசி கேள்வி. கடைசியா வச்சுக்கிடுவோமா? சரி நிக்காஹ்ல முன்னால என்ன பார்க்கலாங்கிறது ஹதீஸ் நான் தான் படிச்சுக்கிறேன். பேசலாமா, போன் நம்பர் வாங்கலாமா, வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ணிக்கலாமா? சரியா? பார்க்கலான்னு ஹதீஸ் இருக்குதா? சரியா? பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அதுக்கு மேல பேசணுமா? பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா? பிடிக்குது பிடிக்கல இப்படின்னு 1 வேர்ட் ஆன்சர். சரியா? கேள்வியும் 1 வேர்டா தான் இருக்கணும், ஆன்சர் 1 வேர்டா தான் இருக்கணும். நீங்க வளன்னு உங்க கதைகனா போடக்கூடாது. சரியா?
அப்படின்னு பார்த்துட்டு வந்தேனுமே தவிர அந்த போன் நம்பர் வாங்கிட்டு வர்ற அளவுகோல் இருக்குல்ல, அந்த பார்க்கறது கேட்கறது அதோடு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எந்த தொடர்ச்சியும் இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் அளவுகோல். இதை தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாலே சில பேருக்கு மாறி போயிடும், வாய்ப்பு இருக்குது, தப்பா போயிடும். ஓகே ஓகே தானே? முக்கியமான கேள்வி இதெல்லாம். உங்களுக்கு முக்கியம் இல்லை, அவருக்கு ரொம்ப முக்கியம். சரியா? கனிபாயுடைய கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? ஆமா 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 சரி சரி ஓகே. என்ன கேட்கறாங்கன்னா 10 வயசா, நான் சொல்லல, ஹதீஸ். 7 வயசு வந்து அவங்க பிள்ளைய தொழுவ சொல்லுங்க, தொழுவாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. 10 வயசா வந்தா தொழுவ சொல்லுங்க, தொழுவாட்டி அடிச்சு என்ன செய்யுங்க, தொழுவ சொல்லுங்க. 10 வயசு ஆயிட்டால் படுக்கை விட்டு பிரித்து விடுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப நம்ம கூட போட்டுக்க கணவன் மனைவியோடு போட்டுக்கிறது வந்து 10 வருஷத்துக்கு மேல கூட போட்டுக்கிற கூடாது, அந்த பிள்ளைய தனிமையில் அனுப்பி விட்டுறணும். இன்னும் சொல்ல போனா ரசூல்லா 10 வயசுன்னு சொன்னது வந்து அந்த விவரம் தெரிஞ்சிடும், கணவன் மனைவி உறவு போக்குவரத்து விவரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னட்டு கேட்ட இந்த காலத்துல 5 வயசுல தள்ளி விட்டுறணும். ஏன்னா அந்த காலத்தை ஒண்ணுமே கிடையாது, இந்த காலம் விவரமான காலமா போயிருச்சு அப்படின்னு இருக்கு. இதான் ஹதீஸை மாற்ற முடியாதுல்ல, ஹதீஸை மாற்ற முடியாதுல்ல, நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும் இப்படின்னு இருக்குது. இதுதான் பாய், நம்ம கணவன் மனைவி தூங்கும் போது உள்ள அவங்க இருக்கக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாது. தப்பு இல்ல, நம்ம இல்லைன்னா தப்பு இல்லையா, பிரச்சனை இல்லை, பிரச்சனை நம்ம தானே. சரியா? இப்ப நம்ம இல்ல, நம்ம வந்து வேற ரூம்ல இருக்கிறோம், அவங்க பேரன் பேத்தி அம்மா அம்மாவுடைய அம்மா, தப்பு இல்லை பாய் அதெல்லாம். இங்க ரசூல்லா சொன்னது வந்து கணவன் மனைவி படுக்கும் போது அவங்க தாம்பத்திய உறவுகள்ல வாய்ப்பு இருக்குது, அப்ப இவங்க புள்ள இருந்தா அது சங்கட்டமா போயிடும், அதுக்காக தான் ரசூல்லா சொன்னாங்க. புரிச்சுக்கலாம் தானே? என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம இதுவரை எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கட்டும், மறைக்கட்டும், நன்மைகளாக அல்லாஹ் மாற்றட்டும். யாரு பள்ளிவாசல்ல தஃப்சீர் வகுப்புக்கு வர்றாங்களோ, அந்த தஃப்சீர் வகுப்பை முடிச்சு வெளியே போறாங்களோ, அவங்கள்ட்ட மலக்குகள் சொல்லுவாங்க, உங்க பாவத்தை அல்லாஹ் நன்மையா மாத்திட்டான் அப்படின்னு அறிவிப்பு செய்வாங்க அப்படின்னு இருக்குது. அது மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திரம் அல்லாமல் மறைக்கப்பட்டு நன்மைகள் மாற்றப்பட்டவர்களாக நம்மளை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலை விட்டு வெளியே அனுப்பட்டும். நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகள் அல்லாஹ் ஏற்றுக்கிறட்டும். நம்முடைய எவ்வளவோ தேவைகள், நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய மனைவி மக்களுடைய ஹாஜத்துகள், பேரப்புள்ளியுடைய தேவைகள், நம்முடைய தேவைகளை வெகு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்ம சமுதாய மக்கள் எவ்வளோ இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள்ல அல்லாஹ் நீக்கட்டும். அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா வகையான உதவிகள் செய்யட்டும். நம்ம எல்லோரையும் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:30 காமத்து.